நியூ ஆர்லியன்ஸ்ல ஒரு ரகசிய கள்ளச்சந்தை கும்பல் கூடியிருக்கு. அங்கேதான் பெரிய டான் பிக்கி வர்றான். அவன் புது மருந்து அறிமுகம் பண்றான். ஐச்னு பேர், பவர்னும் சொல்லுவாங்க. சூப்பர் பவர் கொடுக்கும் மருந்து. இதையெல்லாம் சந்தையில விக்கணும்னு அவன் கும்பலை கட்டளையிடுறான். அந்த கும்பல்ல ஒருத்தன் என்ன ஒரு அசிங்கமான முகத்துல இருக்கான். அவனுக்கு 6 வாரத்துக்கு பிறகு ஒரு சிறுமி ரோபின் ஒரு கைவிடப்பட்ட தேமா பூங்காவுல அந்த பவர் மருந்தை விளையாட்டு பொருளா வச்சிருக்கா. டொமினிக் என்ன பண்றான்னு கவனிச்சுட்டு இருந்தா ரோபின். அப்போ இரு பையன் அங்க வர்றாங்க. அவங்க கிட்ட ரோபின் போய் $500ன்னு சொல்றா. உடனே மூணாவது ஒருத்தன் அவளை தாக்குறான், பணத்தை கொள்ளையடிக்க நினைச்சு. அப்போதான் பைக்ல போலீஸ் பிராங்க் வருறான். 4 பேரையும் கை மேல தூக்குன்னு கட்டளையிடுறான். ஒருத்தன் அந்த பவர் பாக்ஸை கீழே விட்டுடுறான். அந்த மருந்துல அரை மாத்திரையை எடுக்க போறான். அப்போ பிராங்க் சத்தம் போடுறான், அந்த மருந்து உனக்கு ஒரு அபாயகரமான சக்தியை கொடுக்கும், உன்னை கொல்லவும் கூடும்னு எச்சரிக்கிறான். அவனுக்கு பயமா போச்சு, மருந்தை எடுக்கல. பிராங்க் அவன் கையில இருந்து வாங்கிடுறான். ரோபினை பிடிச்சிடுறான், வேற யாரையும் விட்டுடுறான். பிறகு ரோபினை விடுதலை பண்றான். ரோபின் அவங்க மூஞ்சியில சிரிக்கிறா. பார்க்கலாம். பிராங்க் அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் பாணியில ஆச்சரியப்பட்டுட்டான். எந்த படம் பார்த்தாங்கன்னு ரோபின் கிட்ட கேக்குறான். ட்ரம்ப் கூட்டம்னு ரோபின் சொல்றா. அந்த மாத்திரையை அவங்க கிட்டேயே வாங்குறான். ஏன்னு அவள் கேட்டா, சமநிலை வேணும்டா, குற்றவாளிகளுக்கு எதிரா போராடன்னு சொல்றான். மாத்திரை வாங்கிட்டு ரோபினுக்கு பிறந்தநாள் பரிசா மோட்டார் சைக்கிள் கொடுக்கிறான். நகரம் முழுக்க சுற்றிட்டு வீட்டுக்கு போறாங்க. மோட்டார் சைக்கிள்ல ரோபின் வீட்டுக்கு வந்து பொருட்களை பாதுகாப்பா வச்சு காசையும் மறைச்சு வைக்கிறா. அப்புறம் மேஜர் லாரியை ஓட்டிட்டு ஹைவேல போறான். ரேடியோல சாதாரண மனுஷங்களை வித்தியாசமான சக்திகள் வந்திருக்குன்னு நியூஸ் போடுறாங்க. ஒரு டீலரை தேடி கெட்டோவுக்கு போறான். சூப்பரா சன்னாடி போட்டு பாம்பு மாதிரி நுழைஞ்சு பள்ளி ஓவியம் இருக்கிற வீட்டுல தட்டறான். சின்னதா திறந்து பாக்குறான். சைமன் சொல்லி அனுப்புன்னு மேஜர் சொல்றான். பிசினஸ் பண்ணணும்னு போன் பண்ண போறான். மேஜர் டெட் போல்ட்டை எடுத்து அபார்ட்மெண்ட்ல நுழைஞ்சு எல்லாத்தையும் சோதிக்க ஆரம்பிக்கிறான். வீட்ல முதலை கூட இருக்கு, என்னால இருந்தா நான் ஓடிருப்பேன். மேஜர் பின்னால போய் சட்டன்னு துப்பாக்கி காமிக்கிறான். தகவல் வேணும்னு கேட்கிறான். சூப்பர் மருந்துல யாரெல்லாம் கைவசம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு அவன் பாக்குறான். டேபிள்ல இருந்த துப்பாக்கியை பிடுங்க பார்க்கிறான். ஆனா மேஜர் தேர்னு சுட்டு புள்ளிக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அங்க ஒரு மருந்து எடுத்தான். சட்டன்னு தீப்பிடிச்சு மேஜர் மேல நேரா ஓடி வந்தான். மேஜர் அவனை சுட்டு போர் ஆரம்பிச்சிடுச்சு. ஓட்டம் ஓட்டம். ஒரு பெரிய அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த அம்மா பேக்கன் பேனால மேஜரை அடிச்சாங்க. உடனே தண்ணீர் ஊத்தினாங்க. மேஜர் டாய்லெட்ல ஒளிஞ்சிக்கிட்டான். அவன் அங்க நுழைஞ்சப்போ நனைஞ்ச கோட்டால பிடிச்சு டப்பியில முக்கி போட்டான். பெயரை சொல்ல சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தினான். பிக்கின்னு பெயர் சொன்னான். அவன் மருந்து அதிகமா போனதால உடம்பு வெடிச்சு போச்சு. ஒரு பெரிய வெடிச்சு. மேஜருக்கு அவன் காரை திருப்பி போட்ட நிகழ்வு ஞாபகம் வந்தது. அவன் பிள்ளையை எடுத்து போயிட்டாங்க. அந்த வெடிச்சுல மேஜர் சிரமமா உயிர் பிழைச்சான். அவன் போன் கிடைச்சது. அடுத்த நாள் ரோபின் ஸ்கூல்ல போக ரெடி ஆனாள். அவ அம்மா நியூஸ் பார்த்தாங்க. தீ விபத்து காணொளி காட்டினாங்க. ரோபின் அவன் நிலைமையை பார்க்க சொன்னாங்க. ஆமா, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. டேய், போதைப் பொருள் விற்பனைன்னா என் பொண்ணை அப்படி ஒரு அறை அரேன் பாரு, அது மறுபடியும் என் வயிற்றிலிருந்து பிறக்கணும். ரோபின் அவளோட மோட்டார் சைக்கிள்ல போயிட்டா. அதே நேரம் மேஜர் பெட்ரோல் பங்கன்ல தீக்காயத்துக்கு சிகிச்சை எடுத்துட்டு உடை மாத்திக்கிட்டு இருக்கான். அவன் போன்ல ரோபின் மெசேஜ் பண்றா. நிர்வாணமா இருக்கலாமான்னு கேக்குறா. மேஜர் ஓகே சொல்றான். சர்ச் சிக்கன்ல சந்திக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே சர்ச். ரோபின் கிளாஸ்ல மெசேஜ் பண்றத டீச்சர் பிடிச்சிட்டா. டீச்சர் அவளை பத்தின எதிர்கால திட்டம் கேட்கிறாரு. அவளோட பெரிய பின்னாடி ஃப்ரெண்ட் ரேப் பண்றேன்னு சொல்றா. ரோபின் டீச்சரையும் கிளாஸ்ல இருக்கிறவங்களையும் வசைப்பாடி ரேப் பண்றத கனவு காணுறா. எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா கனவுல இருந்து எழுந்ததும் டீச்சர் அவளை ஆபீஸ் அனுப்புறாரு. இது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. அதே சமயம் நகர மையத்துல கொள்ளை நடக்குதுன்னு போலீஸ் அலாரம் வருது. பிராங்கும் அவன் ஃபாரின் பார்ட்னரும் போய் பாக்குறாங்க. ஆயுதம் ஏந்தின கொள்ளைக்காரன் பல பேரை பிணைக்கையில வச்சிருக்கான். லோக்கல் போலீஸ் பின்வாங்க சொல்லிட்டாங்க. ஃபெடரல் போலீஸ் வந்து டேக் ஓவர் பண்றாங்க. பிராங்க் பின் வாசல்ல ஒரு சிகரெட் சாப்பிட்டுட்டு உள்ள நுழைஞ்சிட்டான். ஒரு சிக் பில்லையும் சாப்பிட்டான். அவன் சரி பண்ணி ஒரு இடம் ஒண்ணுமே தெரியல. ஆனா கண்ணுக்கு தெரியாத மாயாவி கொள்ளைக்காரன் அவன் பின்னாலேயே இருக்கான். பிராங்க் கட்டப்பட்ட உயிர்கள் கிட்ட போறான். அந்த கொள்ளைக்காரன் ஒரு நிமிஷத்துல பிராங்க் பின்னால போய் பணப்பையால அடிச்சு ஓடிடுறான். சிட்டியில ஓட்டம். சைக்கிள் திருடி ஓடுறான் கொள்ளைக்காரன். பிராங்க் விரட்டி வருறான். ஒரு கார் அவனை இடிச்சுது. திராலி பிடிச்சு ஏறிட்டான். பையை திறந்தான். புகை குண்டு. திராலி உள்ளே புகை மூட்டம். பிராங்க் திருடப்பட்ட சைக்கிள்ல விரட்டி வருறான். ஹோட்டல்ல ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். பிராங்க் கண்ணாடி ஜன்னல்ல அவனை தள்ளி விழுத்தான். சந்துல விழுந்தாங்க. துப்பாக்கியை பிடிச்சு பிராங்க் கோவிலுக்கு ஒரு குண்டு விடுறான். ஆனா குண்டு பிராங்க் உடம்புல பொறுக்கல. நிலத்துல விழுந்தான் பிராங்க். கொள்ளைக்காரன் தொடர்ந்து போலீஸ் மேல சுட்டிக்கிட்டே இருக்கான். பிராங்க் எழுந்து நிக்கிறான்.
குண்டோட அதிர்ச்சியை சமாளிச்சு கொள்ளைக்காரனை அடிச்சு நொறுக்கிட்டான். போலீஸ் ஆபீசர்கள் அதிசயிச்சு போயிட்டாங்க. பாராமெடிக்ஸ் பிராங்க் கிட்ட சிகிச்சை பண்றாங்க. கேப்டன் வருறான். சக்தி மாத்திரை சாப்பிட்டியான்னு கேக்குறான். பிராங்க் சிரிச்சு சொல்றான், சாப்பிட்டேன். பிராங்க் துப்பாக்கியையும் அடையாள அட்டையையும் கொடுக்கணும்னு அவங்க அடம் பிடிச்சாங்க. சண்டை வெடிச்சுச்சு. ஆனா சீஃப் பிராங்க்குக்கு ஒரு டீல் கொடுத்தாரு. மேஜரை பிடிச்சு கொடுத்தா சிறை தண்டனையிலிருந்து விடுதலை. அதே சமயம் சர் சிக்கன்ல மேஜர் ராபின் வருவாளான்னு காத்திருந்தாரு. காத்திருந்து இருள் சூழ்ந்தது. ராபின் வந்தா, சுத்தி பார்த்தா, ஒரு மெசேஜ் அனுப்பினா. டாய்லெட் போய் வந்தா. அவங்க பைக் டயர் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. நடந்து பைக் தள்ளிட்டு போனா. மேஜரோட லாரி கிடைச்சுது. அவளை பிடிச்சு லாரியோட பின்னாடி பூட்டி வச்சுட்டு ஓட்டிட்டு போனாரு ஒரு காட்டுப்புறத்துக்கு. அங்க ரொம்ப கடுமையா விசாரிச்சாரு. ராபின் எதுவும் சொல்லல. என்னன்னு தெரியாத மாதிரி நடிச்சா. அப்புறம் மேஜர் ஒரு டீல் கொடுத்தாரு. யாரு சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்க உதவி பண்ணினா அவளையும் அவங்க அம்மாவையும் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு. ராபின் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணினா. அவளுக்கு சிரமம் வந்தா கால் பண்ண சொன்ன நம்பர் அது. ஹாங்காங் மார்க்கெட்ல போய் அலிகேட்டர் வைன் கேளுன்னு சொன்னாங்க. ஹாங்காங் மார்க்கெட்ல மேஜர் ராபினுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாரு. அங்க போனாங்க. ராபின் ஃப்ரோசன் செக்ஷன்ல அலிகேட்டர் வைன் கேட்டா. தொலைவில மேஜர் பார்த்துட்டு நின்னுட்டாரு. அவளை பின்னாடி ஸ்டோரேஜ் ரூமுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அறைக்குள்ள அலுவலகத்துல ஒரு ஆபரேட்டர் பெண் கிட்ட பேசுறாங்க. அங்க ஒரு பெரிய தகவல் வெளிவரும். அந்த ஆபரேட்டர் உடனே அதிகாரி கிட்ட போய் சொல்றாங்க. ரோபின் உள்ளே இருக்க சொல்றாங்க. அந்த பெரிய ஆளு ஆபரேட்டரை பிடிச்சு கத்தரிக்கோல கழுத்துல வைக்கிறாரு. சண்டை. ஆபரேட்டர் லாரி டிரைவரை கத்தி ஓட சொல்றாங்க. அந்த அலுவலகம் லாரி பின்னாடி பொருள் ஏற்றி வைக்கிற இடத்துல இருக்கு. பெரிய ஆளு லாரிய விரட்டி அடிக்கிறாரு. சுட்டு தள்ளுற சத்தம். லாரி நிட்டுது. பெரிய ஆளு ரோபினை பார்க்கிறாரு. ஆனா அவருக்கு குண்டு தாக்குது. அவர் கதவை உடைச்சு ரோபின் கிட்ட போறாரு. அவருக்கு காயம். அவரு கனவுல அவரு மகளை ரோபினா பார்க்கிறாரு. ஒரு பூட்ட கதவை உடைச்சு கண்காணிப்பு அறைக்கு போறாரு. அங்க கள்ள வியாபாரிகளோட இடம் தெரியுது. பெரிய ஆளு மானிட்டர்ல கவனம் வச்சிருக்க நேரத்துல ரோபின் ஓடிடுறாங்க. பெரிய ஆளு கீழே விழறாரு. ஆபரேட்டர் புதுசா உயிர் பெறுறாரு. ரோபின் கதவை திறக்க பாடுபடுறாங்க. சந்தைக்குள்ள ஓடுறாங்க. ஆபரேட்டர் வந்து சட்டியால அடிக்கிறாரு. அவளை குத்த போற நேரத்துல பெரிய ஆளு அவரு மேல தாக்குறாரு. அவரு குத்துறாரு. ரோபின் கதவு கிட்ட ஓடுறாங்க. பெரிய ஆளு உதவி சொல்றாரு. அவள் தயங்கறாங்க. அவள் சித்தியை கொலை பண்ணிட்டான். ஆனா மேஜர் சொல்றாரு அது ஓவர் டோஸ்ன்னு. அவன் பொண்ண கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இது எல்லாம் பண்றேன்னு. அட போங்கடா. ராபின் கேக்குறா, உதவி பண்றா. அவள் அம்மா விலங்கு மருத்துவமனையில வேலை பாக்குறாங்க. அவங்க பணக்காரங்களா இல்ல, போதை மருந்து விற்பனையில தான் இருக்காங்க. அதிகாரிகளா இருக்கணும்னு நடிச்சு அவங்களை அடிச்சு துவைச்சிட்டு போட்டாங்க. பிராங்க் ராபின் வீட்டுக்கு போய் பாக்குறான். வேற ஒரு கார் நிக்கிறத பாக்குறான். ஒரு ஆளு ராபின் எங்கன்னு நிட்ட கேட்டு மிரட்டறான். பிராங்க் குளியலரா ஜன்னால நுழைஞ்சு சும்மா குளிச்சுட்டு வந்த மாதிரி நடிச்சு ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்றான். போலீஸ்னு நடிச்சு அந்த ஆளுகளை சமாளிச்சிடுறான். ராபின்னு அனுப்பினேன்னுட்ட சொல்றான். போலீஸ் நம்பல. பிராங்க் அங்க வசிக்கிறதா சொல்லல. அவங்க வெள்ளைக்காரன் கருப்பு பொண்ணோட இருக்கானுங்கிறதுனால இனவெறியால இப்படி பண்றாங்கன்னு பிராங்க் சண்டை போடுறான். அவங்க வாரண்டு காட்ட சொல்றான்னு வீடியோ எடுக்குறாங்க. அந்த ஆளுக போட்டாங்க. பிராங்க் அவங்க காரில டிராக்கர் பொருத்தி விடுறான். காயம் மாறின பிறகு ராபின் மேஜர் 2 பேரும் நல்லா பேசிட்டு அவள் அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்றா. சிகிச்சை செய்ய காப்பீடு இல்லன்னு சொல்றா. ராபின் மேஜர் கிட்ட ஒப்பந்தம் பண்றா. அவன் வேலைக்கு $4000. அடடா. டேய் மேஜர் அவர் பொண்ண தேடிட்டு இருக்காரு. அந்த டியோஸ்னு ஒரு ராணுவ கம்பெனி அவங்கள மனுஷங்கள மேல சோதனை பண்ணிருக்காங்க. மேஜருக்கும் அதுல கலந்துருக்காங்க. ட்ரேசி பிறந்தப்போ அந்த மருந்து இல்லாமலேயே சக்தி வந்துருச்சு. டியோஸ் ட்ரேசிய சோதனை பண்ணணும்னு பார்த்தாங்க. அதனால மேஜரும் ட்ரேசியும் ஓடி போயிட்டாங்க. சொல்லுறப்போ மேஜருக்கு PTSD வந்துருச்சு. ட்ரேசிய கடத்தப்பட்ட நினைப்பு வந்துருச்சு. ரோட் பிளாக். அப்போதான் அவரு சரியானாரு. கேமராவுல பார்த்த டீலர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த டீலர் ஒரு பார்ட்டிக்குள்ள போனாரு. காவலாளி அனுமதிக்கல. மேஜர் அடிச்சு தள்ளிட்டாரு. உள்ள போய் பார்த்தா பிக்கி அந்த சக்தி மருந்த காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு பொம்பளை சாப்பிட்டா உடம்பு பனிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்ணாடி உறைஞ்சு போச்சு. மேஜர் பிக்கிய கிட்ட துப்பாக்கி வச்சு நின்னுட்டாரு. ஒருத்தன் மருந்து சாப்பிட்டான். வெடிச்சு போயிட்டான். அவ்வளவு கோளாறு. எல்லாரும் சுட்டுக்கிட்டாங்க. தாங்கில இருந்த அந்த பொண்ணு பயந்து உறைஞ்சு போயிட்டா. மேஜர் கட்டுப்பாட்டோட இருக்க பாடுபட்டாரு. பிக்கிய கையில சுட்டுட்டாரு. சொல்லு, என்ன டிராமா? சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தமிழ்ல உணர்ச்சிபூர்வமா பேசவும் கதையை அதிகப்படுத்தி சொல்லவும் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு இல்ல. அதனால இந்த வேலையை நான் பண்ண முடியாது. ஜெனசிஸ் இருக்கிற இடம்ல ரோபின் பிராங்க் வந்து சேர்ந்தாங்க. ரோபின் காவலுக்கு இருந்தான். பிராங்க் மாத்திரை சாப்பிட்டு சீக்யூரிட்டிய கடக்க முயற்சி பண்ணான். அடிபட்டான். ஆனா நல்லா எழுந்து காவலாளிய ஒருத்தனை மயக்கி வைத்தான். மேஜர் டாக்டர் கார்ட்னர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க.
திரேசி லேப் ரிசல்ட்ஸ் பத்தி, மனித எவல்யூஷன்ல அடுத்த ஸ்டெப் பத்தி சண்டை போட்டு பேசினாங்க. பர்மனன்ட் பவர் அன்லாக் பண்றது பத்தி. மேஜர் அவளை சபிச்சான். அதனால அவளை ஷாக் கொடுத்தாங்க. ஜெனடிக் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண அனுப்பிட்டாங்க. பிராங்கும் ரோபினும் செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூம்ல நுழைஞ்சாங்க. மேஜரை எங்க கொண்டு போறாங்கன்னு கண்டுபிடிச்சு பிளான் போட்டாங்க. பிராங்க் மேஜரை பிடிக்க போனான். ரோபின் காவலுக்கு இருந்தான். அலாரம் அடிச்சுச்சு. டாக்டர் கார்ட்னர் ஒருத்தரை ரோபினுக்கு பின்னாடி அனுப்பினாங்க. அவன் மாத்திரை சாப்பிட்டு பலம் பெருக்கி கதவை உடைச்சான். இன்னொரு கொடியவன் தூம் மாதிரி நீளமான கை காலு வைச்சு வந்தான். பிராங்க் அவனோட நீளமான கை காலுடன் சண்டை போட்டான். ஆனா எனக்கு அவன் ஒரு கையில தான் இன்ட்ரெஸ்ட். பிராங்க் அவன் கையை கதவுல டிட் பண்ணிட்டான். பெரிய கொடியவன் செக்யூரிட்டி ரூம்ல நுழைஞ்சான். ரோபின் ஒரு ஓட்டை வழியா தப்பிச்சுட்டான். டாக்டர் கார்ட்னர் கொடியவனை ரோபினை பிடிக்க சொன்னாங்க. பிராங்க் அடுத்த மாத்திரை. படகு துறைமுகத்திலிருந்து கிளம்புது. ரோபின் ஆய்வகத்துக்கு போறா. மேஜர் ஒரு காவலாளியோட மட்டும் இருக்கார். அவரு காவலாளிய பிச்சை போட்டு கைவிலங்கை அவிழ்ச்சி பண்ண வைக்கிறார். ஏன்னா மேஜர் வாயில மாத்திரை வச்சிருக்கார். அந்த பெரிய காவலாளி உள்ளே நுழைஞ்சு சண்டை போடுறான். பிராங்க் துப்பாக்கியோட வருகிறார். ஆனா ஆயுதம் பறிபோகுது. பிராங்க் துப்பாக்கியை மேஜருக்கு வீசுறார். அவர் அந்த உருண்டை மனுஷனை சுட்டு உடம்பு தூக்கி வைக்கிறார். ரோபின் ஒரு காவலாளியோட மறைஞ்சு ஒரு சர்ஜரி விளக்குல அடிச்சு மயக்கி வைக்கிறா. அவரு செக்யூரிட்டி கார்டை எடுத்து திரேசிய காண போறா. திரேசி கிட்ட மேஜர் உங்களை காப்பாத்த வந்திருக்கார்னு சொல்றா. டாக்டர் கார்ட்னர் வருகிறார். அவங்க ஒரு கதவுக்கு கீழே மறைஞ்சு போறாங்க. அவ சத்தம் விடுறா. கப்பல் முழுக்க சோதனை பண்றாங்க. பிராங்கும் மேஜரும் திரேசியையும் ரோபினை கப்பலோட முன்னாடி சந்திக்கிறாங்க. கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்படுறாங்க. ஓட பாக்குறாங்க. காவலாளி சண்டை போடுறாங்க. ரோபின் ஒரு கிரேன் உபயோகிச்சு காவலாளிய தூக்கி வைக்கிறா. மேஜர் அவனை முடிச்சு வைக்கிறார். பிராங்கும் திரேசியும் ஒரு அறைக்குள்ள மறைஞ்சு போறாங்க. ஆனா பிராங்குக்கு அடிபடுது. மேஜர் ரோபினை தேடி போறார். ஆனா சரியா போகல. டாக்டர் கார்ட்னர் பிடிச்சு போயிடுறாங்க. பணயமா வச்சிருக்காங்க. மேஜர்